தன்னுடைய தோளாச்சாரிக்கு கொடுத்து விட்டார். தோளாச்சாரி கொடுத்தது. ஆமா 11 ஒண்ணு கிடையாது. 12 நரகாசுரன் பிள்ளை பகதத்தை யானை கொண்டு குவித்தார். ஆமாம் தம்பி 12 நாள் நடந்தது போர் இருக்கிறதே, அது ஒரு பெரிதல்ல. ஆமாம் 13 நாள் நடந்த யுத்தம் இருக்கிறது, அந்த அநியாயம் இருக்கிறது. சொல்வமானால் என்னவானது கூசுதாடா என்றேகமும் ஆடுதாடா. தம்பி தாரரசன் மகன் அந்த சல்லி என் சகுனி மகன் அவன் பட்டாலும் கத்தாலும் பெருதன்றோ. தாரரசன் சொல்லக்கூடிய துரியோதன மகன் இறந்தால் என்ன, கிச்சோழ மகன் மாண்டால் என்ன, சல்லியல் மகன் இறந்தால் என்ன, சகுனி மகன் மாண்டால் என்ன, அதான் எனக்கு ஒரு பெரிதாக தெரியவில்லை. அன்னைக்கு நடந்த ஒரு கொடுமை இருக்கிறது. இந்த பாரரசையால வந்த தாத்தாமா மகன் ஒருவன் பட்டானாயில் இனி அரசை குறிவார் என்று அண்டர் கோன் எங்கினாரே. தம்பி அர்ஜுனனுக்கும் சுபத்திரிக்கும் இருந்த வீரவாள் அபிமன்னனை 13 நாள் யுத்தத்திலே சண்டாளர் ஒன்று கூடி சரகுன்ற மாலை வளைத்து சக்தி இல்லாமல் போனான். பிள்ளை யுத்தம் செய்வதற்கு சரகுன்ற மாலையை வளைத்து சகுனி ஒருபுறம், சல்லியம் ஒருபுறம், துரியானம் ஒருபுறம், துச்சானம் ஒருபுறம், சோனாச்சாரி ஒருபுறம், ஜெயிந்தவன் ஒருபுறம், இந்த பாவி கர்ணனும் ஒருபுறமாக இருந்து அந்த பிள்ளை சரகுன்ற மாலை வளைத்தோம். வளர்த்த உடனே ஒரு பிள்ளை அத்தனை சேனாசனைகள் அடிப்பதை கண்டு உனக்கு என்ன யுத்தம் தெரியும் என்று கேட்க, அனைத்து யுத்தங்களும் கலைகளும் கற்று உணர்ந்தவன் என்று உரைக்க மல்யுத்தம் செய்ய வேண்டும் அப்படி என்ற ஆயத்தை அனைத்து கீழே போட, அப்போது ஆயத்தை எதிர்பாராமல் அனைவரும் எடுத்துக் கொண்டு இப்போது வால் ஊத்தம் கிளை ஊத்தம் நினைக்கும் போது பிள்ளை நிராத மணியா இருந்து யார் யாரையும் கேட்டு பார்த்தார். யாரும் முன் வரவில்லை. என்னை பார்த்து ஐயா கர்ணமகாராஜரே நீ வாழை குளிக்கின்ற குடைவள்ளல் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. எனக்கு ஒரு உடைந்த வாள் கொடுங்கள் என்று ஐதக்கண் சிந்தனையோடு கேட்கும் போது அதான் சொல்லுவாங்க, தான் ஆடாட்டாலும் தன்னுடைய சரீரம் ஆடும் என்று சொல்வார்கள். குந்தாதேவியின் தாய் குந்தாதேவிக்கு 5 ராஜாக்கள் பிறந்தார். 5 ராஜாக்கள் என் தம்பி பிள்ளை அபிமன்னன் என்று எனக்கு தெரியும். என் தம்பி பிள்ளை பெரியப்பா என்று அழைக்கக்கூடிய பிள்ளையானது கர்ணமகாராஜன் என்று அழைக்கின்றானே. அப்படி என்று ஐதக்கண் சிந்தனை கண்கலங்க பார்த்தேன். மனம் தேறினேன். மனம் தேறி கண்ணே அபிமன்னா உன் திறமையை நான் பாராட்டுகிறேன். உனக்கு உடைந்த வாள் என்னடா, என் உடல் வாழா தருகிறேன் அப்படி என்று நீட்டிய போது பார்த்தான் பாவி சகுனி. கர்ணா நீ அங்க தானம் தர்மம் இடுவது பொக்கிஷ கலசத்தில் வைத்துக்கொள். குருச்சாத்திர பூமியில என்னடா உனக்கு தானம் தர்மம், அப்படி கொடுப்பதா இருந்தாலும் கீழே விடு, அவனுக்கு திறமை இருந்தா எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்ல நான் கள்ளங்க விடுத்து ஆயத்தை கீழே வீடு. அந்த ஆயத்தை எடுத்த பிள்ளைய கை ஒருவர் கால் ஒருவர் முண்ட ஒருவராக துண்டித்தார். பார்த்தான் அர்ஜுனன், படுபாவி சண்டாளா என் பிள்ளை அபிமன்னனை வீரவாள் அபிமன்னனை 13 கொண்டு விட்டீர்களே. ஆளை 14 கீழ் திசையில் சூரியன் உதயமாகி மேல் திசையில் மறைவதற்குள்ளாக என் பிள்ளையை கொன்ற சிந்து பூபதி மைந்தன் ஜெயித்தவனை கொல்லுவேன் என்று சபதமிட்டேன். அப்படின்டா பொறுமை கடலை விட பெரிது. 5 ராஜாக்கள் மூத்தோர் தர்மராஜ் பார்த்தார்.
அப்பா அந்த 100 பேருக்கு தங்கச்சி யார்? ஆமாங்க. துச்சாடை. அந்த துச்சாடையை சிந்து பூபதி மைந்தன் ஜெயந்தவனுக்கு கொடுத்திருக்குது. அந்த 100 பேருக்கு தங்கச்சி. நம்ம ஐவ ராஜாக்களுக்கு தங்கச்சி. நாளை விட மாட்டான் அர்ஜுனன். அர்ஜுனன் ஜெயந்தவனை கொன்று விட்டால் அந்த துச்சாடை விதவை ஆகிவிடுவா. 105 பேருக்கு ஒரு தங்கையானவள் விதவையாகப்படாது. அப்படி என்று வீமனுக்கும் மும்மல கண்ணுக்கு பிறந்த கெடுவார்கள் தூதுக்கு அனுப்ப தூதுக்கு சென்ற பிள்ளை போருக்கு அழைக்க அந்த பிள்ளையோ குவிடா கொன்று குவித்தான். ஒரு படையை அப்பதான் ஓடி வந்தான் துரியோதனன். அண்ணா அண்ணா அங்க பாருண்ணா அந்த ராஜ்யத்துக்கு பிறந்த பிள்ளை ராஜ்யத்தம்போட வடிவெடுத்து சேனாசலை கொண்டு குவிக்கின்றானே, நீ நினைத்தான் அவனை கொல்லக்கூடாதா என்று காலில் விழுந்து என்னதே அந்த கண்டன் காட்டுவார் காஜானை அங்க வேற காதாண்டா, அங்க பேசுறாங்க அங்க பாக்காது. 16 சாயந்திர வேளையிலே ஓடி வந்து துரியோதனன் எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நான் அவராய குருச்சேத்திரம் போக வேண்டும். அதுக்கு முன்பாக மறந்தாரே மேதை ஐயா முருகேசன் ராஜேந்திரன் அப்படி அவர் இறந்துட்டாரு. அவருக்கு நாம நாட வந்துக்கிறோமே.